தலைவர் விஜய் வரும் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27இல் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் முதற்கட்டமாக கரூரில் துயரம் நடந்த பகுதியில் இருந்தவர்கள், பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கரூர் மேற்கு மாவட்ட தவேக செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான இவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். மேலும் தவேக தலைவர் விஜயையும் டெல்லிக்கு வரவழைத்து விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் வரும் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். திமுக மற்றும் தவேக ஆகிய 2 கட்சிகளும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு பின்னால் வேறு அரசியல் கணக்குகள் இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ஊழல் இருப்பதா சொல்லி ஒரு புகாரை ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காரு. மத்திய அமைச்சர் வந்து போன மறுநாளே இது போன்ற சம்பவங்கள் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது மூலம் பாஜக போடும் கணக்கு என்ன சார்? அவங்களோட திட்டம் என்ன சார்? இல்ல, நிச்சயமாக நீங்க கேட்டதை போல தமிழகத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏராளமான திட்டங்கள்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு, நீங்க கடந்த கால திமுக ஆட்சிகள் எடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன் இருக்கும். பட் இந்த முறை பாத்தீங்கன்னா மிதமிஞ்சின மக்கள் நல திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. இன்னொன்று தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல கூட ஒருவேளை விஜய் தங்களோட ஓட்டை பாதிச்சிருவாரா, அதிமுக வலிமை பெற்று விடுமா, ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் உள்ள வந்துருவாங்களான்னு பல கணக்குகளை திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப உங்களுக்கு பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் அறிவிப்பு வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல வழங்கப்படாமல் இருந்த லேப்டாப் மடிகணினி மாணவர்களுக்கு அது வழங்கப்படுது. ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு ஒரே பிரியா கொடுக்கறாங்க. ஓய்வூதியர்களுக்கான அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுது. பாஜகவுக்கு இதுக்குள்ள இயல்பாகவே என்ன தோணுதுன்னா, ஒரு நல்ல ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்றதுலேயே அவங்க நிறைய தடுமாற்றத்தில் இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, திமுக நிறைய ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியுடைய எதிர்ப்புகளையும் மட்டுப்படுத்திட்டே இருக்காங்க. அப்ப இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கறத ஒரு வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இயல்பாகவே பாஜகவுக்கு இருக்கு. அதுதான் நீங்க கேட்டதை போல நீங்க பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் இப்ப நியமிக்கப்பட்டிருந்தார். அமித்ஷா வருகையை நீங்க குறிப்பிட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்துறேன். பியூஷ் கோயல் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் இங்க தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளரா. உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்பே பைஜெயந்த் பாண்டா இருந்தார் அதே பதவியில. பட் பைஜெயந்த் பாண்டாவால அந்த மேஜிக்கை செய்ய முடியல, ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை கூட உள்ள கொண்டு வர முடியல. சோ அதுக்கு பின்புதான் பியூஷ் கோயல் வர்றாரு. அதற்கு பின்புதான் அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா வருகிற பொழுதும் சரி, அவர்கள் வந்த பின்னாடியும் சரி, அவர்களால ஒரு கூட்டணியை இன்றைய நாள் வரையும் ஃபார்ம் பண்ண முடியல, புதிதாக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியல.
சார் தொடர்ச்சியா நான் உங்களுடைய நேர்பட பேச்சு விவாதத்துல கூட நேற்று முன்தினம் பேசுகிற பொழுது கூட குறிப்பிட்டேன், இன்னும் சிபிஐ விசாரணை இருக்கு, அதுல விஜய் ஒருவேளை சம்மன் அனுப்பப்படலாம், சம்மன் அனுப்பப்படுவதன் மூலமா அவருக்கு கூட அது ஒரு நெருக்கடியா மாறலாம். விஜய் அதுக்கு சம்மதிக்கலாம், சம்மதிக்காம இருக்கலாம், அதை காலம் தீர்மானிக்கலாம். பட் ஆனா பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இப்ப நம்ம சிபிஐ என்பது ஒரு தன்னாட்சி அமைப்பு தான், அதை நம்ம கேள்விக்குள்ளாக்குறது தவறுதான். இருந்தாலும் அந்த கரூர் சம்பவத்துல ஒரு துன்பியல் நிகழ்வுல ஒரு சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள தாவேக்கா இருக்கு. அதனுடைய தலைவர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இப்ப சம்மன் வந்திருக்கு. சோ அதை நம்ம எளிதில் கடந்து போய்விட முடியாது. இங்க இருந்து ஏற்கனவே நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த்னு அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே ஆஜராகி இருந்தாங்க. இப்ப அந்த கட்சியினுடைய தலைவருக்கே வந்திருக்கு, தேர்தல் நெருக்கத்துல வந்திருக்கு. சோ இது ரெண்டையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த பக்கம் இங்க நீங்க கேட்டதை போல மத்திய உள்துறை அமைச்சர் வந்துட்டு போன மறுநாளே கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்கட்சி அரசியல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகள் இந்த புகாரை கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல கொடுக்கல. இப்ப பாஜகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஏற்கனவே ஆளுநர் அப்படின்னாலே அது ஒரு திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவராதான் நமக்கு தொடர்ச்சியான பல சம்பவங்கள் மூலமா உணர முடியுது. சோ அந்த சூழல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல ஒரு 4 லட்சம் கோடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊழல் புகார்னு சொல்லப்படுது. இன்னொன்னு அவர் துறைவாரியா பட்டியலிட்டார் செய்தியாளர்கள் சந்திப்புல. இந்த துறையில இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அந்த துறையில இவ்வளவு நடந்திருக்குன்னு ஒவ்வொரு துறைவாரியாக சொல்றாரு. சோ இதன் பேர்ல ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும், உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதினா அவர்கள் கேட்கிறாங்க, ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ திமுகவுக்கும் இனி வரும் காலம் முக்கியமான காலமா தான் இருக்கும் அப்படிங்கறத இதை நமக்கு உணர்த்துது. பாஜகவினுடைய சில காய் நகர்த்தல்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த அணி எப்படி வலிமை பெற போகுது, இந்த அணி இனி எப்படி செயல்பட போகுதுங்கிறதுக்கான சில வழிகாட்டல்கள் இருக்கும் அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே சார், இப்ப தேர்தல் நேரத்துல திமுக சிறையில இருப்பாங்கன்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்தாரு. அதே போல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பா திமுகவை சேர்ந்த 17 பேர் மீதான பட்டியல் ரெடியா இருக்குன்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாயகன் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராரு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப தேர்தல் நேரத்தில் திமுக அழுத்தம் கொடுப்பதால பாஜகவுக்கு எந்த விதத்தில் லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க எந்த லாபம் இருக்கும்? என்ன முக்கியமான தலகர்த்தர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல முக்கியமான தலகர்த்தர்கள், நீங்க செந்தில் பாலாஜி விவகாரத்தை நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு நடந்துச்சு 2024 பாராளுமன்ற தேர்தல்ல கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாரு. அந்த காலகட்டம் அவர் சிறையில் இருப்பதற்கான ஒரு சூழல் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அப்ப இதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த தலகர்த்தர்கள், ஆனா நீங்க ரிசல்ட்டை நீங்க பார்க்கணும். ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சிறையில இருந்தாலும் அவர் கைகாட்டின வேட்பாளர் அங்க ஜெயிச்சார் கோயம்புத்தூர்ல, அண்ணாமலை வீழ்த்தப்பட்டார், 2,000 வந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு தலகர்த்தர்களும் முக்கியமான தலகர்த்தர்கள் வழக்குகள் நெருக்கடிக்குள்ள சிக்க வைக்கப்பட்டால் அவங்க கைதாகலங்கிறது 2வது பட்சம். பட் ஒரு வழக்கோ ஒரு சிக்கலோ ஏற்படுகிற பட்சத்தில் அவங்க வேகம் குறைக்க முடியும் அப்படின்னு இவர்கள் அனுமானிக்கலாம், அந்த வேகத்தை மட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத யூகிக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அரசியல்னா இதுதானே, ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது எதிர்கட்சி மேல விமர்சிப்பாங்க, இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்படணும், அதுக்கு நீண்ட காலம் ஆகும். ஒரு தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப ஜனவரி 4ஆம் தேதி போய் ஒரு மனுவை கொடுத்து நீங்க மார்ச் மாதத்துக்குள்ள அதுல விரைவான ஒரு கமிஷன் அறிக்கை அதுக்கான சாத்தியம்லாம் எதுவும் இருந்து விடாது. பட் இது என்னன்னா அவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு பின்னடைவை, ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஆயுதமா இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். அதோடு இன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ கொடுக்கக்கூடிய ஒரு கமிஷன் வேணும்னு கேட்கறது, அந்த கமிஷன் ஆராய்ந்து பண்ணி உடனடியா இதுல தப்பு அவன் மேல தப்புன்னு ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கான காலம் இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஏன்னா குறுகிய காலம் தானே இருக்கு தேர்தலுக்கு. சோ இது அவர்களை ஒரு அச்சமூட்டும், அவருடைய வேகத்தை மட்டுப்படுத்தும் அப்படிங்கிற கோணத்துல கையாளப்பட்ட விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.